அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு கோச்சார குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். கோச்சார குருமங்கள யோகம். இந்த கோச்சார ரீதியாக குருவும் செவ்வாயும் இணைவது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு மங்கள யோகம்பாங்க. இப்போ அது மாதிரி யோகம் ஏற்பட போது, அதுவும் குரு உச்ச வீட்டில் இருக்கார், செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டை கொடுக்குங்கிறதால தான் இந்த வீடியோ தனித்து 12 ராசிகளுக்கும் போட போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, அதாவது 18/9/2026 அன்று செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எது வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நீடிக்கும் அப்படின்னா 1/11/2026 வரைக்கும். ஆக 18/9/2026 முதல் 1/11/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மண்டலன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடி வரும். ஒரு மண்டலத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போது இதோட பயன்கள் பலன்கள் என்ன, குருவும் செவ்வாயும் இணைவதால் என்ன நடக்கும், என்ன மாதிரி இந்த சூழல்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாகவும் பொது பலன்களாக பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னாலே மூல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, பூர்வீக சொத்துக்கள் இருப்பது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மை, பெரிய அந்தஸ்து மரியாதை உயர்வது, புகழ் கிடைக்கிறது. சார் வீடு நிலம் இருக்கிறதுல எப்படி சார் புகழ் கிடைக்கும்னா அது ஒரு விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பரந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி மெயின் பிளேஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைம் பிளேசஸில் அந்த இடம் இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் விலைங்கிற மாதிரி. அதில் புகழ் வரும். அது உங்கள் இடமா, உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு அவங்கவுங்க ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வரும். அதை மாதிரி இந்த குருமங்கள யோகம் என உச்சமாக இருக்கிறார் குரு. மற்ற ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்றதும் குருமங்கள யோகம்தான், அதுக்கெல்லாம் வெயிட்டு கம்மி. இப்போ குரு உச்சமாக இருக்கிறார், செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். கிட்டத்தட்ட 2 பேருமே உச்ச பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் நிலம் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, அதற்கான சூழல் நடக்க போகுது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் ரொம்ப திராவையாக இருந்தால் கூட, திராவை இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகம் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிடுவோம், ஏதாவது வயல், தோப்பு, பிளாட்டு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா பலிதமா. இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா எப்படியோ பணம் வரும், எப்படியோ முடிப்பீங்க. அதுதான் பெரிய விசேஷம். செவ்வாய் அப்படி தான் பண்ணுவார். செவ்வாயும் காலப்புருஷ தத்துவப்படி 1-8 கூடையவனாக வருவார். அதாவது மேஷம் அண்டு விருச்சிகத்துக்கு அதிபதி. அந்த 2 ராசி 1-8 எதிர்பாராமல் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். செவ்வாய்னா மோடு முட்டி கோல், எதிர்பாராமல் அடிச்சு விடுவீங்க, திட்டி விடுவீங்க, வம்பளத்தீங்க, மோடு முட்டி. அதனால தான் செல்லமாக மோடு முட்டிம்பேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அந்த கோள்கள் கொடுக்கும். ஒரு கோள் பாசிட்டிவை மட்டும் செய்யாது, நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் உயிரோட்டமே இருக்கும். இப்போ கரண்ட்டு லைட் எரியணுன்னாங்க பாசிட்டிவ் நியூட்ரல் ரெண்டும் வேணும். பாசிட்டிவ் ஒண்டி இருந்தால் கரண்ட் எரிஞ்சிருமா, லைட் எரியுமா?
கரண்ட்டில் அந்த மூமெண்ட் இருக்குமா? ஸோ அதை போல தான் இயற்கை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். உலகத்தில் பியூராக பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த செவ்வாய் அங்கே வந்து சேர்றப்ப உச்ச பலனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழியா அப்படின்னு வேற சொல்கிறேன். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வரக்கூடிய தனுசுக்கு அதிபதி குரு, அவரே மீனத்துக்கும் அதிபதி. ஸோ பூர்வீக சொத்துக்கள் வழியா சில செலவுகள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு திருப்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுப்பா நிம்மதிப்பான்னு. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்கு பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த ஒரு மண்டலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்ன சார் ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் காசெல்லாம் இல்லைங்க, சும்மா கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கம்மியாக ஒரு டோக்கன் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸுன்னு ஏதாவது கொடுப்பீங்க. எப்படி பணம் வரும்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி பரட்டினா திடீர்னு லோனு இது பண்ணேன், அப்படி பண்ணேன், என்னமோ கட்டி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆகும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலம் சம்பந்தமான விஷயமாக வில்லங்கங்கள் வரும். சார் என்ன சார்? ஆமாம், வில்லங்கம் வந்து அது ஷார்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் தான் அதில் அது ஒரு ஒழுங்குக்கு வரும், இல்லாட்டி அப்படியே கிடக்கும். இப்போ சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வழியாக சண்டை வரும். எனக்கு பங்கு உண்டு, உனக்கு பங்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா? குரு மங்கள யோகம் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஒரு மண்டலங்கிறது எக்ஸலண்ட் பீரியடு. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த 48 நாள் நான் சொன்ன ஷார்ப்பாக சொல்கிறதுனா 18/9/26 முதல் 1/11/26 வரைக்கும் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கணும். அங்கே போய் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டுவீங்க, உச்சமாக இருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறதே மோடு முட்டின்ட்டேன், வன்முறைக்கு உள்ள கோல். அது செவ்வாய்னாலே மோடு முட்டி நெகட்டிவ்னு சொன்னதுக்கு நெகட்டிவாக உண்டி சொல்கிறேன்னுக்காதீங்க. பாசிட்டிவ்னா இந்த நிலம், உடல் வலிமை, மன வலிமை, ஸ்ட்ராங்கு கோல் அது. அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு அடிதடியில் பிரச்சனையில் போனீங்கன்னாலும் வம்பு. ஸோ இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கா உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரணும்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் கடந்த காலம் ஒரு 6 மாதமாக எப்படி இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போகுதா, சிக்கல் இருந்தாலும் இறுதி வெற்றி கிடைக்குதா, அப்படின்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தினா எங்கங்க இதில் உள்ளதும் போச்சு, பிரச்சனை, பயம், எதிரிக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணுறேன். நிலம் என் சொந்த இடம்தான், அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியல, வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அப்படி இப்படி பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி, அதுக்கு ஒரு சால்வ் கிடைக்கலன்னா. நல்ல தசாபுத்தினா அதற்கேற்ற சூழ்நிலை சரியாகும், நீங்களும் உங்கள் புத்தியும் சரியாகும், ஸ்ட்ராங்காக பேசி சரி பண்ணிடுவீங்க. செவ்வாய்னாலே நீங்கள் திமிராக பேசுவீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அது நடக்கும். ஸோ கோச்சார குரு மங்கள யோகம் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது கோச்சார குரு மங்கள யோகம் கடக லக்னம் அண்ட் கடகராசி என்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களே அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருங்க. இதில் சில பேர் இன்டெலிஜென்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாதீங்க. திட்டுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மையிலேயே லூசுத்தனம் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் தான் இது எதற்கு உரிய இது, என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், அதெல்லாம் அது அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான்
பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த கட்டடம் கட்டினா எப்படி இருக்கும்? அதை போல் இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டாக்க அது என்ன ஆகும்? அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் கட்டடம் எழுப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமை கூட இல்லைன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். இப்போ பார்ப்போம், என்ன திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னா, ஆமாம் சரியில்லைன்னா திட்டு தாங்க வேணும். இப்போ இங்கே வரேன். இப்போ அந்த கடக லக்னம் அண்ட் கடக ராசிக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டம் அண்ட் புகழ் வந்து காக்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிர்ஷ்டம் அண்ட் புகழ் வந்து காக்கும் நேரம். இப்போ நீங்கள் தலைப்பிலேருந்தே புரிஞ்சிருக்கலாம், இருக்கிற பிரச்சனையிலேருந்து அதிர்ஷ்டமும் புகழும் வந்து கொஞ்சம் காப்பாற்றும். 4 பேர் மரியாதையா, அவர் நல்லவர் தாயா, இன்னமும் போராத காலம் அப்படின்னு சொல்லி அந்த புகழ், அந்த மரியாதை, நம்ம மேலே அவங்களுக்கு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அண்டு அதிர்ஷ்டம், எதிர்பாராமல் நல்லது நடக்கிறது. கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே பயம், குழப்பம், ஒரு தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருந்து கடைசியாக நல்லபடியாக முடியும். அதுதான் அதிர்ஷ்டம் அண்டு புகழ் வந்து காக்கும் நேரம். அப்போ பிரச்சனை தான். நான் அது பல வீடியோவில் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேஜர் கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த குரு பகவானும் ஜென்ம குருவாக வந்திருக்கிறார். ஜென்ம குரு அந்த அளவுக்கு கோச்சார குரு ஜென்மத்தில் இருக்கிறப்ப, தட் இஸ் ராசியிலேயே இல்லை லக்னத்திலேயே இருக்கிறப்ப பெரிதாக நல்லது பண்ண மாட்டார். அவர் 2, 5, 7, 9, 11 இருந்தால் தான் சிறப்பான நற்பலன்களை கொடுப்பார். இப்போ லக்னத்தில் இருக்கிறப்ப அவ்வளவு நல்லதல்ல. உடம்பை படுத்தும், தேவையற்ற பயம், பகை, விரோதம், பிரச்சனைகள் வரும், மரியாதை குறைவு ஏற்படும் அப்படிலாம் சொல்லணும். ஆனால் அந்த குரு உச்சமாக இருப்பதால், நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு கோள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் பெருசாக கெடுக்காதுன்னு. இப்போ நம்மளே ஒரு கம்ஃபர்ட் லைஃப், கம்ஃபர்ட்டாக இருக்கும், சொந்த வீட்டில் இருக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பெரிய அளவுக்கு காசு பணம், ஒரு நிறைவாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், ஒரு குதூகலத்தில் இருக்கும் அப்படின்னா ஒரு சில பேர் சிறிது தவறு பண்ணால் கூட மன்னிச்சு விட்ருவோம், பரவாயில்ல போடா அப்படின்ட்டு. நம்ம பிரச்சனையில் இருந்தால் தான் சின்ன பிரச்சனை கூட நம்மளுக்கு பெரிய சின்ன விஷயம், சின்ன தப்பு அதுவே பெருசாக தெரியும். நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறப்ப சர்த்தாம் போ அப்படின்னு. ஏன்னா பல பேர் மதிக்கிறாங்க, இவன் மதிக்கலை, போனால் போய்ட்டு போகுது அப்படின்பீங்க. அவன் தானே ஏமாற்றிட்டு போய், ஏதோ பாவம் கஷ்டப்படுறான்ல இருக்கு, நேரம் சரியில்லை பிறகு ஏமாற்றிட்டு போயிருக்கான், திருடிட்டு போயிருக்கான், போனால் போகுதுன்னு விடக்கூடிய தன்மை நம்மளுக்கே வரும். அது போல தான் கோள்கள் ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா அது பெரிய அளவுக்கு கெடுக்காது. ஸோ ஜென்மகுரு அந்த அளவுக்கு சரியில்லை, ஆனால் கெடுக்க மாட்டான்ருங்க. உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் லக்னத்தில் வந்து நீச்சமாகிறார். அங்கே குரு உச்சமானதால் நீச்ச பங்கம் ஆயிடுது. உங்கள் புத்தியில் ஒரு தெளிவு இருக்காது, ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் குழப்பங்கள் வரும். ஏன்னா நீச்சமாக இருக்கல்ல, வலுவிழந்து அது நீச்ச பங்கமாகிறதால அப்படி இனம் புரியாமல் ஒரு பயம், குழப்பம், தடுமாற்றம், நடக்கவே நடக்காது இப்படி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க, கடைசியாக நடந்துடும். அதுதான் நீச்ச பங்கத்துக்கான வேலை. அதனால தான் அதிர்ஷ்டம் புகழ் வந்து காக்கும் நேரம்னு. ஏன்னா கெடுக்கிறதுக்கு ராகு கேது இருக்கார். சர்ப்ப தோஷத்தை கொடுத்து குடும்பத்தை கெடுக்கிறது, பேரை கெடுக்கிறது, பார்ட்னரை கெடுக்கிறது, அப்படி கால சர்ப்ப தோஷம். இப்போ இந்த காலத்தெல்லாம் நல்ல பொருத்தம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப் வைக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப. இதெல்லாம் மந்திரம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறப்ப மந்திர உபதேசம் வாங்கிக்கிட்டு ஏதாவது இல்லை, சிம்பிளாக ஓம் பிடிச்ச சாமி பேர் சரணம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜபத்தியான அந்த செய்முறையில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அஷ்டமைன் தெரபி அன்புள்ளங்கள், அதுவும் கடக லக்னம் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். அப்போ தான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு புகழ் வந்து உங்களை காப்பாற்றும். உங்கள் லக்னத்திலேயே குரு செவ்வாய் இருப்பது நிலையான சொத்துக்கள் வழியாகவும் இருந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகிற மாதிரி, நெகட்டிவாக கெட்டு போகிறது கடைசி நேரத்தில் ஓகே ஆகிறது, இப்படி ஆகும். ஏன்னா இந்த சனி பகவானும் பார்த்திங்கன்னா
அஷ்டம சனியாக படுத்தி கொண்டிருந்து ஒரு 9ஆம் இடம் போகிறப்ப பெருசாக கெடுக்க மாட்டேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது பூர்வ பாக்கிய ஸ்தானம்ங்கிறதால பெரிய அளவுக்கு அந்த கடவுள் அருள் இருக்கும், இறுதி வெற்றி கிடைக்கிற மாதிரி ஆகிடும். இதே மெடிடேட் பண்ணிக்கல அப்படின்னா சிக்கல். 2ல் உள்ள கேது மட்டுமல்ல, ஏதாவது தேவையற்ற பேச்சு பேசி வெடுக்குன்னு கோவப்பட்டு வெடுக்குன்னு கெடுத்துக்கிறது அப்படிலாம். ஏன்னா இது நிழல் செவ்வாய் போன்றும் கேதுவை. நிஜ செவ்வாய்னா பார்த்தாலே தெரியும், மோடு முட்டி டென்ஷன் பார்ட்டின்னு. நிழல் செவ்வாய்னா பார்த்தா தெரியாது, சாதாரணமாக இருக்கான்ட்டு இப்படி பேசும்போது பட்டுன்னு திட்டிவிடுவான், தடார்னு அடிச்சு விடுவான், அந்த மாதிரி வரும். அதை போல் கேது வேலை பார்க்குறாரு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பாதகாதிபதியான இந்த சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். 4-11 கூடையவன். ஏதாவது பெரிய அளவுக்கு பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் மெடிடேட் பண்ண சொல்கிறேன். குறிப்பாக எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை. பேரை கெடுத்துக்கக்கூடாது, பாதகம் வர்ற மாதிரி நடந்துக்கக்கூடாது. ஏன்னா அதுக்காக எதிர்பாலினர் கண்டே பயந்துட்டு ஒதுங்கணுமா? தேவையில்லை. அளவோடு வச்சுட்டு, ஏன்னா அவங்க வழியாக தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், சுகம், நன்மை கிடைக்கும். அதை கெடுத்துக்கக்கூடாது. அது முறையான வழியில், ஒழுங்கான வழியில் எல்லாத்தையும் பெறணும், அனுபவிக்கணும். அப்போ தான் நல்லது. இல்லாட்டி பாதகமாக முடியும். அதனால தான் அதிர்ஷ்டம் புகழ் வரும் நேரம் குவியும் நேரம்லாம் சொல்லியே, அதிர்ஷ்டம் புகழ் வந்து காக்கும் நேரம்னு இருக்கேன். அப்போ நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். இது கோச்சார ரீதியான பலன்களே இப்படி சொல்லியிருக்கேங்கிறப்ப அதிர்ஷ்டம் புகழ் வரும்ன்ட்டேன். ஆனால் நெகட்டிவான சூழல் தான், இதெல்லாம் பிரச்சனை தான் இருக்கும். கோச்சார ரீதியாக மற்ற கோள்கள் அவ்வளவு நல்லதில்லை, நல்லா இல்லைன்ட்டு. அப்போ தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவு சமாளிச்சிருவீங்க. அம்மா சார் சூழல் அப்படி தான் இருக்குது, எப்படியோ கடவுள் அருளில் போட்டு அடித்து முடிச்சு விட்டான் சார், இறுதி வெற்றி கிடச்சிச்சு சார், நன்மை கிடச்சிச்சு சார்ன்னு சொல்லுவீங்க. இதே கெட்ட தசாபுத்தின்னாக்கா ஒரே புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே நீங்கள் குழப்பவாதி. உங்கள் லக்னாதிபதி சந்திரன் இப்படி அப்படியே குழம்பி, ஏன்னா வெரி ஃபாஸ்டான கோள். அது தேய்பிரை வளர்பிரைன்னு சுபர் பாவராகவும் அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு 15 நாள் சுபராக இருப்பார், 15 நாள் பாவராக இருப்பார். அதனால் ஒரு குழப்பம் இருக்கும், நிதானம் இருக்காது, முடிவெடுக்கிறதுல குழப்பம் உள்ள ஆளுங்க தான். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு இந்த நிபுணத்துவம் வெளிப்படும் உங்கள் முயற்சியில். பெரிய அளவுக்கு விரயம் இல்லாமல் திருப்தி சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி, பெரிய அளவுக்கு தனத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டு பேச்சுவார்த்தை அதெல்லாம் பண்ணி பெரிய அளவுக்கு தன வருவாய் வர்ற மாதிரி உங்கள் முயற்சிகளில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும், இல்லாட்டி வம்பு. ஏன்னா அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிற கோள் பெருசாக நல்லா இல்லையே, குருவும் நல்லா இல்லை, சனி பகவான் பரவாயில்லன்னு இருக்கார், பெருசாக கெடுக்க மாட்டார்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியல. அண்ட் ராகு கேது சரியில்லை. தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா யோகாதிபதியும் நீச்சமாக தான் இருக்கார். அது நீச்சம் பங்கமாகுது. நீச்சம் நீச்சமாக இருந்த அந்த கெடுதல் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். இதே கெட்ட தசாபுத்தின்னா கொஞ்சம் குறையுதுங்கிறது தெரியாது. எங்கே குறையுது, எல்லாம் அப்படியே தான் இருக்குது, என்னமோ நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சில பேர் புலம்புறாங்கங்க. என்னங்க இவர் வாயை திறந்தால் நெகட்டிவாகவே சொல்கிறாருன்னு. பாசிட்டிவாக இருந்தால் சொல்லிடுவேங்க. பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சில ராசிகளுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேனே, எப்படி சில லக்னம் சில ராசிக்கு சொல்கிறேனே, இருக்கிறத சொல்லுவேன். அதுலேயும் பாசிட்டிவ் சொல்கிறத விட அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஜோதிடத்தோட மெயினான அந்த பெனிஃபிட், முக்கியமான அந்த ஒரு இதே இந்த வருமுன் காப்போம் போல், அதுதான் ஜோதிடத்தோட மைய இது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ எச்சரிக்கையாக இருப்பீங்க, ஈஸியாக கடந்து போவீங்க. இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா பொறுமையாக போயிடுவீங்க, பள்ளத்தில் விழுந்துட மாட்டீங்க. அதுதான், அதில் தான் நான் என்னுடைய அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களுக்கு நெகட்டிவ் மெயினாக இருந்துச்சுன்னா சொல்லிடுவேன். பாசிட்டிவ் இருக்கிறத கூட கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன். ஏன்னா அது உங்கள் தசாபுத்தி படி கூட குறைச்சா இருக்கும். நெகட்டிவ் அது மாதிரி சூழல் கண்டிப்பாக வரும், நடக்கும்.
மீண்டு வந்துடுவீங்களா, கீழே உளுந்து எந்திரிச்சிருவீங்களா, உளுந்து அதோட படுத்துருவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் தசாபுத்தியை பார்க்கணும்ப. இப்போ கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புலங்களுக்கு அதிர்ஷ்டம் புகழ் வந்தே தீரும். ஏன்னா 5, 9க்குரியவர்கள் நல்ல நிலைமையில் உங்கள் லக்னத்திலேயே இருக்கார். 5க்குடைய செவ்வாய், 9க்குடைய குரு, இரண்டும் சேர்ந்து குருமங்கள யோகமாக வருது. நிலையான சொத்துக்கள் வழியாக உங்கள் வித்தை திறமை வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகளை அடைய தயவுசெய்து மெடிடேட் பண்ணிடுங்க. இல்லாட்டி நீங்களே குழப்பத்திலே விட்டுப்பிடுவீங்க. செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாது செஞ்சு ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி வந்துடும். கண்டிப்பாக கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு தியானம் அவசியம். அதனால தான் காக்கும் நேரம், அதிர்ஷ்டம் புகழ் காக்கிற நேரம் உங்களை காப்பாற்றும். அப்படின்னா பிரச்சனை இருந்தால் தானே காப்பாற்ற முடியும். அதனால் தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்கள். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.